ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதினா சட்னிக்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனேயும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஜீரகம் வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனேயும் நம்ம இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியை நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும்போது தக்காளியும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம இது கூட புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வதங்கி வரும்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சுருங்கிடும். புதினா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினாலேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதங்கிக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்ட்டு. இது தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது புதினா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. தேங்காய் சேர்க்கும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இது போல் எண்ணெயிலே வதங்குறதுனால நமக்கு சீக்கிரமாகவும் சட்னி கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சட்னிக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னி அரைக்கும் போது கொஞ்சோண்டு புளி சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 2 நேரம் வரைக்குமே சட்னி கெடாமல் இருக்கும். காலையில் அரைச்சோம் அப்படின்னா மதிய சாப்பாட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை வரகு தோசை கூட வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.